அம்மா கதை சொல்லும் சேனல். இது நிஜமல்ல கதை. மாலா மாலா, அம்மா ஊர்லேருந்து வர்றதா ஃபோன் பண்ணாங்க. வந்தா வரட்டும், அதுக்கு என்ன என்று வெடுக்கென கேட்டாள் மாலா. அம்மா எப்போவாச்சும் தான் வர்றாங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அசைவம் செஞ்சு அவங்கள நல்லா கவனிச்சுக்க, சந்தோஷமாக அனுப்பணுமா? இதை பாருங்க, எனக்கு காலையிலிருந்து தாங்க முடியாத தலைவலி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணா ஒத்தாசை பண்ணுறேன், ஏதாவது அசைவம் செஞ்சு கொடுமா. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சும்மா நொய் நொயின்னு இருக்கீங்க. வீட்டில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் இருக்குது, அதை சாப்பிட்டு போக சொல்லுங்கள். நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சிறிது நேரம் கழித்து, அத்தை வாங்கத்த, மாமா மச்சான் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. அது சரி, மாலாவை எங்கே மாப்பிள்ள? மனதிற்குள், ஐயோ எங்கம்மாவா வந்திருக்காங்க, யாரோட அம்மான்னு வர்றாங்கன்னு இந்த மனுஷன் சொல்லலையே. அதுவாத்த, மாலாவுக்கு தாங்க முடியாத தலைவலி, அவள் ரெஸ்ட் எடுக்கிறா. காலையிலேயே நேரமாகவே கிளம்பிருப்பீங்க, ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா அத்தை? சரிங்க மாப்பிள்ள. அத்தை, ஏதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, மாலாவுக்கு தலைவலி, அதனால் சமையல் செய்யலை, அசைவம் எதுவும் எடுக்கலை. பழைய சோறும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் இருக்குது, சாப்பிட்றீங்களா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? வீட்டில் நம்ம வீட்டு சாப்பாடு பழைய சோறாக இருந்தானே, சுடு சோறாக இருந்தானே, சைவமாக இருந்தா என்ன, அசைவமாக இருந்தா என்ன, நான் சாப்பிட்றேன் மாப்பிள்ள, நீங்கள் போய் உட்காருங்க. மாலா வேகமாக ஓடி வந்து, அம்மா பழைய சோறை சாப்பிட்றாதீங்க. மாலா, உனக்கு தாங்க முடியாத தலைவலின்னு மாப்பிள்ளை சொன்னார். உங்களை பார்த்ததும் தாங்க முடியாத தலைவலியும் காணாமல் போயிடுச்சு. ஏங்க, அம்மா வர்றாங்கன்னு சொன்னீங்க, யாரோட அம்மான்னு சொன்னீங்களா? யாரோட அம்மாவாக இருந்தா என்னம்மா, வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறது தானே நல்ல பொண்ணுக்கு அழகு. ஏங்க, ஆடு கோழி மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நொடியில் சமைச்சு ஜாம்னு சமாளிச்சிடுறேன். மாப்பிள்ள நில்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதை பாருடி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால் வரைக்கும் தான் பெற்றவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்பா அம்மா. இதை எப்போ நீ புரிஞ்சுக்கிறியோ அப்போ வந்து கறி விருந்தே சாப்பிட்ருக்கிறேன். என்னைய மன்னிச்சிருங்கம்மா என்று திருந்தி வாழலானாள் மாலா. நன்றி, வணக்கம்.